ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. நம்ம எல்லாருமே நம்ம காது பட நிறைய பேர் நிறைய விதமா ஐடில வேலை பார்க்கறவங்களை பத்தி பேசுறத கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். இந்த ஐடில வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் ஏகப்பட்ட சம்பளம் வருதாமே. அவங்களோட லைஃப் ஸ்டைலே வேறன்னு சொல்றாங்கப்பா. லைஃப் ஸ்டைல் வேறங்கிறத தாண்டி கெட்ட பழக்கத்துக்கு எல்லாம் ஈஸியா அடிமையாயிருவாங்களாம். தப்பான உறவுகளை நிறைய வச்சிருப்பாங்களாம். வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாலும் தப்பான உறவுகள் இருந்துகிட்டே இருக்குமாமே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஐடியை பத்தி மட்டும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. எம்பிபிஎஸோ, கன்ஸ்ட்ரக்ஷனோ, ஆன்மீகமோ, இந்த மாதிரி எந்த துறையில இருந்தாலும் அந்த மாதிரி பேச்சுகள் வரமாட்டேங்குது. ஆனா இந்த ஐடி கம்பெனியை பார்த்தா மட்டும் இந்த மாதிரி பேச்சுகள் வந்துகிட்டு தான் இருக்கு. அதை சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு எம்என்சி கம்பெனிக்கு பின்னாடி இருக்க சாக்கடையை எல்லாத்தையும் கிளீன் பண்ணும் போது 1000க்கும் மேற்பட்ட காண்டம்ஸ் கிடைச்சிச்சுன்னு சொல்லியும் ஒரு காலத்துல நமக்கு நியூஸ் வந்துகிட்டு தான் இருந்துச்சு. அப்படின்னா அந்த எம்என்சி கம்பெனிக்குள்ளார என்னதான் பண்றாங்க? சாஃப்ட்வேர் தயாரிச்சுட்டு இருக்காங்களா, ப்ராஜெக்ட் பண்றாங்களா, இல்ல வேற ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காங்களா? இந்த மாதிரி கேள்விகளும் மக்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் இந்த ஐடி கம்பெனி மட்டும் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது? அதுக்குள்ளா இருக்கவங்களாம் உண்மையாவே என்னதான் பண்றாங்க? ஒரு பக்கம் இவங்க எல்லாரும் நினைக்கிறது உண்மைதானோ அப்படிங்கறத யோசிக்கிற மாதிரியும் சில சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவத்துல சென்னையில இருக்கிற ஒரு எம்என்சி கம்பெனில தினேஷ் அப்படிங்கிறவர் அவரோட வாழ்க்கையில என்ன தப்பு செஞ்சார், அவர் செஞ்ச தப்புனால அவரோட குடும்பமே எப்படி அழிஞ்சிச்சு, அவரோட முடிவை அவரே எப்படி தேடிக்கிட்டாரு, இது எல்லாத்தையும் இந்த சம்பவத்துக்குள்ளார போய் டீட்டெயிலா பார்ப்போம். வாங்க சம்பவத்துக்குள்ளார போவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சிங்கார சென்னை ஒரு மெட்ரோ சிட்டி. அந்த மெட்ரோ சிட்டிக்குள்ளார போய் பாத்தீங்கன்னா A to Z எல்லா விஷயங்களுமே இருக்கும். எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய பில்டிங்கா இருக்கும். பில்டிங்குள்ளார பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஐடி கம்பெனியாவது இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய பில்டிங்ல இருக்கிற ஒரு எம்என்சி கம்பெனில வேலை பார்க்கிற 30 வயதுடையவர் தான் தினேஷ். தினேஷோட மனைவி பேரு அனிதா. இவங்க ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் ஆகி ஒரு 6 வருடங்கள் பக்கம் ஆகுது. இவங்க ரெண்டு பேர்த்தோடதும் காதல் திருமணம் தான். இவங்க ரெண்டு பேரும் ஒட்டுக்கா காலேஜ் படிக்கும் போதே அவங்களோட இன்ஜினியரிங் காலேஜ்ல லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காதலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களோட காதலை சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், அங்க இருக்கிற காலேஜ் ஆகட்டும், ப்ரொஃபசர்ஸ் கூட இவங்க ரெண்டு பேர் காதலிக்கிறாங்கன்னு நல்லாவே தெரியும். நிறைய ஜூனியர்ஸ் கூட லவ்வர்ஸ்னா இப்படிதான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறத நம்ம கேட்டிருக்கோம்ல. எல்லாருமே காலேஜ் படிச்சிருப்பீங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும். நம்ம ஒருத்தவங்கள பார்த்தா ஐயோ இவங்க ரொம்ப பியூரா லவ் பண்றாங்க, இவங்கள கண்டிப்பா கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம நினைப்போம். அதே மாதிரிதான் இவங்களும் அந்த காலேஜ்ல கப்புலா இருந்தாங்க. காலேஜ் விட்டு வெளியே வரும்போது ரெண்டு பேத்துக்குமே கேம்பஸ் இன்டர்வியூல ஒரு ஐடி கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. அனிதாவுக்கும் வேலை கிடைச்சிருக்கு, தினேஷ்க்கும் வேலை கிடைச்சிருக்கு. ரெண்டு பேருமே அந்த ஐடி கம்பெனில போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாம இப்பதான் நம்ம வேலையில சேர்ந்துட்டோம்ல, நம்மளோட அப்பா அம்மா கிட்ட எல்லாம் பேசி நம்ம கல்யாணத்தை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அப்பா அம்மாவுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். சரி, பையனும் பொண்ணும் ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, இப்போ ஒரு நல்ல வேலை இருக்கு, இவங்க நல்லாவே பாத்துக்குவாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இப்போ இவங்களோட காதல் கதை கல்யாணத்துல வந்து முடியுது. இனிமேட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாக்கணும்ல. அதுக்கப்புறமும் இவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. இவங்க சந்தோஷத்துக்கு அடையாளமா இவங்களுக்கு அடுத்த 6 வருஷத்துல 2 குழந்தைங்களும் பிறந்துச்சு. குழந்தை பிறக்கும் போதே இனிமேட்டு நம்மளோட லைஃப் எல்லாமே நம்ம ஃபேமிலிக்காக தான் இருக்கணும், குழந்தைங்களை நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அனிதா அவங்களோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்லயே இருக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு ஹோம் மேக்கரா இருந்தாங்க. குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க, தன்னோட கணவரை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. அவங்களோட வாழ்க்கை ரொம்பவே நிம்மதியா போச்சு. 6 வருடங்கள் பக்கம் இன்னொரு குழந்தை பிறந்துச்சு. ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. கரெக்டா மார்ச் மாசம் 24ஆம் தேதி 2024 வருடம் அனிதா தன்னோட 2 குழந்தைங்களும், ஒரு பொண்ணு ஒரு பையன், ரெண்டு பேத்தையுமே கூட்டிட்டு தன்னோட சொந்த ஊரான திண்டுக்கல்ல ஒரு கிராமத்துக்கு போறாங்க. ஒரு வெக்கேஷன், ஒரு மாசம் பக்கம் அப்பா அம்மா கூட இருந்துட்டு வரலாம், ரொம்ப நாட்களாவே பேரம்பேத்திங்களை கூட்டிட்டு வான்னு சொல்றாங்களேன்னு குழந்தைங்களை கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் தினேஷ் கிட்ட எப்படியாச்சும் ஒரு மாசம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் அப்படிங்கறத சொல்லிட்டு போறாங்க. தினேஷும் ஓகே, நான் ரெஸ்டாரண்ட் எங்கேயாச்சும் சாப்பிட்டுக்கிறேன், டெய்லி எனக்கு வேலை இருக்கு, ஒர்க் ப்ரெஷர் எல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட ஒய்ஃப் ஆகட்டும் குழந்தைங்களாகட்டும் திண்டுக்கலுக்கு அனுப்பிச்சு விடுறாரு. அனிதா திண்டுக்கலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட மனசு ஃபுல்லா தினேஷ் மேலதான் இருக்கு. நம்ம இல்லாம அவன் என்ன பண்ணுவான், இத்தனை நாளா அவன் ஹோட்டல் எல்லாம் சாப்பிட நம்ம விட்டதே இல்லை, நம்ம தான் சமைச்சு போடுவோம், அவனோட உடம்பும் நல்லா இருக்கு, இனிமேட்டு அவன் எங்க சாப்பிடுவான், நம்ம இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. 15 நாட்கள் பக்கம் அந்த திண்டுக்கல்ல இருந்ததுக்கு அப்புறம் தன்னோட குழந்தைங்க எல்லாமே இங்கே இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நான் மட்டும் போய் என்னோட கணவரை பார்த்துட்டு வரேன், அங்க போயிட்டு ஒரு 10 நாள் பக்கம் தினேஷ் கூட இருந்துட்டு நான் திருப்பி வந்துடுறேன் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட் தாம்பரத்துலதான் இருக்கு. தாம்பரத்துல இறங்கி தன்னோட கணவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் விசிட் தரலாமேன்னு சொல்லிட்டு அந்த அபார்ட்மெண்ட்குள்ளார போறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்குள்ளார போய் பெல் அடிக்கிறாங்க. பெல் அடிச்சோன்னே தினேஷ் டோரை ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணிட்டோன்னே இவங்க கொடுக்கறது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஆனா அந்த சர்ப்ரைஸ் கொடுத்து அடுத்த 2 ஸ்டெப் கதவுக்குள்ளார எடுத்து வச்சோன்னே
அனிதாவுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அனிதா அப்படியே அந்த இடத்துல மயங்கி விழுறாங்க. தினேஷ்க்கு அப்படி ஒரு ஷாக். எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதையும் தாண்டி அவன் மயங்கி விழுந்துட்டா, என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து தெளிக்கிறாரு. ஆனா அனிதாவுக்கு பேச்சு மூச்சே காணும். இப்பதான் ரொம்ப நேரம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கா, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா எழுப்ப ட்ரை பண்றாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றாரு. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அனிதாவை ஆம்புலன்ஸ்ல பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வந்து செக் பண்ணி ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தினேஷ்க்கு தராரு. உங்களோட மனைவி இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு காரணம் ஹார்ட் அட்டாக்கா இருக்கலாம். ஏன்னா ஒரு நாள் முழுக்க டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கான்னு கேட்கும் போது அனிதாவுக்கு அவங்களோட உடம்புல கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அந்த கண்டென்ட் எப்பயும் அதிகமா இருந்தா ஹார்ட் அட்டாக்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களோட மனைவி ஒரு நாள் முழுக்க டிராவல் வேற பண்ணிட்டு வந்திருக்காங்க. என்ன சாப்பிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவங்க ஹார்ட் அட்டாக் வந்து இறந்திருக்காங்க அப்படிங்கறத ஹாஸ்பிட்டல்ல கன்ஃபார்மும் பண்றாங்க. டாக்டர் இந்த விஷயத்த சொன்ன அடுத்த 10 நிமிஷத்துல தினேஷ் திண்டுக்கல்ல இருக்கிற அனிதா அப்பா அம்மாவுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி உங்களோட பொண்ணு இறந்துட்டான்னு சொல்லி சொல்றாங்க. என்ன ஆச்சு, நேத்து என்ன வீட்டுல சாப்பிட்டா, எப்ப கிளம்புனா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே விசாரிக்கிறாரு. திண்டுக்கல்ல அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருக்கு. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, உங்களுக்கு சர்ப்ரைஸ் தரணும்னு சொல்லி தானே என்னோட பொண்ணு நேத்து வந்தா, இப்ப என்னன்னா ஹாஸ்பிட்டல்ல இறந்துட்டான்னு சொல்றீங்களேன்னு அவங்களுக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. உடனே அந்த 2 குழந்தைங்களை தூக்கிட்டு திண்டுக்கல்ல இருந்து ட்ரெயின் ஏறி இந்த சென்னைக்கு வராங்க. இந்த சென்னைக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் தன்னோட பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது அந்த அனிதா அப்படிங்கிற ஒரு டெட் பாடிய மார்ச்சரியில வச்சிருக்காங்க. உள்ளார போய் பாக்குறதுக்கு அலோவ் பண்ணவே இல்லை. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒண்ணும் புரியவே இல்லை. என்னோட பொண்ணு இறந்துட்டாங்கிறீங்க, மார்ச்சரியில இருக்காங்கிறீங்க, எங்களை பார்க்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போதுதான் அந்த ஹாஸ்பிட்டல்ல அனிதா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க அப்படிங்கறத கேஸ் க்ளோஸ் பண்ணல. எப்பயுமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து யாராச்சும் இறந்து போய் டெட் பாடியா தான் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும், போலீஸ் கம்ப்ளைண்ட் தரணும். இது சந்தேகப்படுற மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவமாக இருந்துச்சுன்னா போலீஸ் வேற விதத்துல விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. இல்ல அப்படின்னா இது ஒரு நார்மல் நேச்சுரல் டெத்ன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உங்களோட மனைவி எப்ப வந்தாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கறது எல்லாத்தையும் கேட்கும் போது என்னோட மனைவி இன்னைக்கு காலையில தான் வீட்டுக்குள்ளாரையே வந்தாங்க, கதவை திறந்து 2 ஸ்டெப் கூட உள்ளார வைக்கல, அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க அப்படிங்கறத சொல்றாரு. போலீஸ்க்கு இதை கேட்டோன்னு பெருசா நம்பவே முடியல. இந்த மாதிரிலாம் எவ்வளவோ கேசஸ் நாங்க பாத்துருக்கோம், இந்த மாதிரிதான் எல்லா கதையும் சொல்லுவீங்க, கடைசியா பார்த்தா நீங்களே கொலை பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்பவே இல்லை. அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லாததுனால கண்டிப்பா அனிதாவோட டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியே ஆகணும். அந்த அனிதா எப்படி இறந்தாங்கிறது எங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க. எஃப்ஐஆர் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் இப்ப ஹாஸ்பிட்டலையும் வேற ஆப்ஷன் இல்ல, இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணிதான் ஆகணும். தினேஷ் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக தான் மார்ச்சரியில வச்சிருந்தாங்க. இப்போ அனிதா அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அனிதாவோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. அவங்க அப்பா அம்மா இவரு மாதிரி மாப்பிள்ளை எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவரு ஒரு அக்மார்க்கு தங்கம் அப்படிங்கறத அப்படியே போலீஸ்ட சொல்றாங்க. இது வரைக்கும் என்னோட பொண்ணு என்கிட்ட வந்து மாப்பிள்ளைக்கு வேற ஒரு தொடர்பு இருக்கு, மாப்பிள்ளை என்னை அடிச்சுட்டாரு, இந்த மாதிரி எந்த விஷயமே கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை. என்னோட பொண்ணு ரொம்பவே சந்தோஷமா இருந்தா. இந்த தினேஷ் அப்படி நல்லா பாத்துக்கிட்டான். 2 குழந்தைங்க, ரொம்ப சந்தோஷமான குடும்பம். ஆனா இந்த மாதிரி நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு அனிதா அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க. போலீஸ்க்கு இதெல்லாம் கேட்கும் போது சரி தினேஷ் உண்மையாலுமே அப்பாவிதான் போல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கறது தெரிய வருது. கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணது மட்டும் இல்லாம அனிதா துடிச்சிருக்காங்க, அவங்களோட நெகங்கள்ல சில சதைகள்லாம் ஒட்டிட்டு இருந்திருக்கு அப்படிங்கறதும் புரிய வருது. அப்படின்னா யாரோ கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணும் போது அவங்க அதை தடுக்கிறதுக்காக நல்ல நெகத்தை வச்சு கீறி இருக்காங்க. சோ இது ஒரு பிளான்டு மர்டர். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போலீஸ் கையில வந்ததுக்கு அப்புறம் அவங்க விசாரிக்கிற விதமே வேற. முதல் விஷயம், அனிதாவோட டெட் பாடியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தது யாரு, அவரோட ஹஸ்பண்டான தினேஷ். தினேஷ புடிச்சாங்க, கஸ்டடியில எடுத்தாங்க, போலீஸோட ஸ்டைல்ல விசாரிச்சாங்க. ஆரம்பத்துல தினேஷ் கிட்ட இருந்து எந்த உண்மையுமே வாங்க முடியல. அதுக்கப்புறம் தான் தினேஷ் ஒவ்வொரு உண்மையா வெளியே சொல்ல ஆரம்பிச்சான். தினேஷ் ஒவ்வொரு உண்மையா சொல்லும் போது அனிதாவோட அப்பா அம்மா என்னன்னா இவனை அக்மார்க் தங்கங்கிறாங்க, ஆனா இவன் என்னன்னா இந்த லெவலுக்கு கேவலமா இருப்பானான்னு சொல்லிட்டு அவனை காரி துப்புற லெவலுக்கு அவன் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கான். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா, இந்த மாதிரி ரொம்ப அசிங்கமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்பயும் போலீஸ் ஸ்டேஷன்ல இது ஒரு புது கேஸ் மாதிரிதான் இருக்கு. எவ்வளவோ கேசஸ் நம்ம பார்த்திருக்கோம், ஆனா இந்த மாதிரி அசிங்கம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்களா, சென்னை இந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லயே நினைக்கிற லெவலுக்கு தினேஷ் சொன்ன எல்லா விஷயங்களும் இருக்கு. இந்த தினேஷ் வேலை பார்க்கிற எம்என்சி கம்பெனில அவனோட டீமுக்குள்ளாரையே ரேணுகான்னு சொல்லிட்டு அவனோட கொலீக் ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு 24 வயசு. அவங்க டெல்லியில இருந்து சென்னைக்கு வந்து வேலை பார்க்கறவங்க. அந்த எம்என்சி கம்பெனி அப்படிங்கும் போது வெவ்வேறு இடங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் சவுத்துல வந்து சவுத்துல இருந்து நார்த்துக்கு போய் வேலை பார்க்கறதுலாம் ஒரு சாதாரண விஷயம். அந்த ரேணுகா அப்படிங்கிற பொண்ணு டெல்லியில இருந்து இங்க வந்து வேலை பார்க்கறாங்க. அடிக்கடி தினேஷ் கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க.
ப்ராஜெக்ட்ல எல்லாம் என்னென்ன ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. இவங்க 2 பேருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறதுனால இவங்களுக்குள்ளார ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இந்த ரேணுகா யாரு அப்படிங்கிறது அனிதாவுக்கு நல்லாவே தெரியும். சோ இவங்களோட லைஃப் பாட்டுக்கு நீட்டா இப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு நாள் ரேணுகாவும் சரி தினேஷும் சரி நைட் ஷிஃப்ட் அவங்க 2 பேத்துக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஐடி கம்பெனிஸ் அப்படிங்கும் போது சப்போர்ட் ரோல், நைட் ஷிஃப்ட், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இருக்கும். பொதுவாவே லேடிஸ் நைட் ஷிஃப்ட்டுக்கு போகும்போது அவங்க பாதுகாப்பா தான் இருக்காங்களா, சேஃபா தான் இருக்காங்களான்னு சொல்லிட்டு எவ்வளவோ யோசிப்போம். டாக்ஸி டிரைவர்ஸ் ஆகட்டும், டாக்ஸி டிரைவர் வந்து நீட்டா அத்தன்டிக்கா தான் இருக்காரா, அவரோட ஐடென்டிட்டி என்ன, கரெக்டா தான் பொண்ணு கம்பெனிக்கு போயிட்டு வெளியே வராளா, கம்பெனிக்குள்ளார யார் யாரெல்லாம் இருக்காங்க, இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நம்ம தான் நியூஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம்ல. கம்பெனிக்குள்ளார இருந்து சில கிரைம்ஸ் கூட நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ரேணுகா கேட்டகரியில எந்த விஷயமே நடக்கல. ஒரே ஒரு விஷயம் தான் நடந்துச்சு. அவங்களுக்கு ஏதோ நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்களா அதுக்குள்ளார நுழைஞ்சிட்டாங்க. ஒரு நாள் நைட் ஷிப்ட்ல ரேணுகாவும் சரி தினேஷும் சரி 2 பேருமே க்ளோஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க 2 பேத்துக்குள்ளார என்ன தோணுச்சோ தெரியல கர்மம், இவங்களுக்கு ஒரு பாலியல் உறவு வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆசை வந்திருக்கு. ஒரு பக்கம் தினேஷ்க்கு நம்மளை நம்பி நம்ம அனிதா இருக்கா, இத்தனை வருடங்களா காதலிச்சு நம்ம சந்தோஷமா இருக்கோம், நம்மளையே யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட தோணல. ரேணுகாக்கும் இவருக்குன்னு சொல்லி ஒரு ஃபேமிலி இருக்கு, 2 குழந்தைங்க இருக்கு, இந்த மாதிரி எந்த விஷயங்களும் தோணல. இவங்க 2 பேத்துக்கும் அந்த இடத்துல செய்யணும்னு தோணி இருக்கு. அதனால அவங்க பாலியல் உறவு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இத ஒவ்வொரு நைட் ஷிஃப்டா கண்டினியூ பண்ணி தொடரவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அது புடிச்சு போயிடுச்சு. நம்மளோட நார்மல் லைஃபை விட்டுட்டு இந்த இடத்துல நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் லைஃப் ஆரம்பிக்குது. நம்ம 2 பேருமே ஒரு செக்ஷுவல் பார்ட்னர்ஸா மட்டும் இருக்கலாம் அப்படிங்கறத முடிவெடுத்தாங்க. இந்த செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரு ஃபாரின் கல்ச்சர்ல இருந்து தான் உள்ளாரையே வந்திருக்கு. இவங்களுக்குள்ளார ஒரு செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் அப்படின்னா பாலியல் ரீதியா இவங்க உறவு வைப்பாங்க. ஆனா இவங்களுக்குள்ளார கல்யாணமோ எமோஷனலான ரிலேஷன்ஷிப்போ இல்ல வெளியே போய் நம்மளோட சீக்கிரட்டை யார்கிட்டயாச்சும் சொல்றதோ இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே இருக்கக்கூடாது. இந்த ரூம்குள்ளார நமக்குள்ளார ஒரு பாலியல் உறவு நடக்குதா, வெளியே போயிட்டா நீ யாரோ நான் யாரோ, நமக்குள்ளார இப்படி நடந்துருச்சே நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், ஐயோ பிரெக்னன்சி ஆயிடுச்சே, இதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. இதுக்கு பேர் தான் ஒரு செக்ஷுவல் பார்ட்னர்ஸ். அதை வந்து அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. ரேணுகா ஆல்ரெடி என்கேஜ் ஆனவங்க. அவங்க என்கேஜ் ஆனது மட்டும் இல்லாம அதே கம்பெனில தான் கல்யாணம் பண்ணிக்க போற பையனும் இருக்கான். அவனோட பேரு பிரணவ். இந்த ரேணுகாவும் பிரணவும் லவ் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப என்கேஜ்மெண்ட் லெவலுக்கு வந்திருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரேணுகாவுக்கு ஆல்ரெடி லவ்வர்னு சொல்லிட்டு பிரணவ்னு ஒருத்தன் இருக்கான், அவனும் அதே கம்பெனில வேலை பார்க்கறான், என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணமும் நடக்க போகுது. அவனை ஏமாத்திட்டு தினேஷ் கூட ஒரு பாலியல் உறவு வச்சிருக்காங்க. தினேஷ்க்கு ஆல்ரெடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒய்ஃப் இருக்காங்க, 2 குழந்தைங்க இருக்கு. இவங்க எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு அவரும் ரேணுகா கூட உறவு வச்சுக்கிட்டாரு. இத இத நம்ம யோசிக்கும் போது இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாத மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இவங்களோட உறவு அப்படியே நீடிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. அடிக்கடி இந்த பிரணவும் சரி ரேணுகாவும் சரி தினேஷோட வீட்டுக்கு வந்து லஞ்ச் சாப்பிடுறதாகட்டும், டின்னர் சாப்பிடுறதாகட்டும், அனிதா கிட்ட நல்லா ஜாலியா பேசுறதாகட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கும். தினேஷ் அடிக்கடி ரேணுகாவை கொண்டுட்டு வந்து இவங்கதான் என்னோட கொலீக், இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, பையன் பேர் பிரணவ், இவனோட பேர் தான் பிரணவ், இவங்க 2 பேரும் நான் லஞ்சுக்கு இன்வைட் பண்ணிருக்கேன், என்னோட ஒய்ஃப் அனிதா சூப்பரா சமைப்பாங்க, இந்த மாதிரி அப்படியே எல்லாமே இன்ட்ராக்ட் ஆவாங்க. கம்பெனி ஆகட்டும் ஃபேமிலி ஆகட்டும் எல்லாமே சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கும். ஆனா இந்த ரேணுகாவுக்கும் தினேஷ்க்கும் இருக்கிற உறவு மட்டும் பிரணவுக்கும் தெரியாது, அனிதாவுக்கும் தெரியாது. ஒரு கம்பெனியோட அட்மாஸ்பியர்ல மட்டுமே இவங்களுக்குள்ள இருந்த உறவு தினேஷ் வீட்டுக்குள்ளார கொண்டுட்டு வரணும்னு நினைக்க ஆரம்பிச்சாரு. அது எப்போ அப்படின்னா, நம்மளோட ஒய்ஃபான அனிதா குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு 1 மாசம் பக்கம் திண்டுக்கல் போறான். அந்த 1 மாசம் பக்கம் ரேணுகாவை டெய்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா என்ன, நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம், எவ்வளவு நாள் தான் கம்பெனிலேயே நம்ம போயிட்டு இருப்போம். இதை ரேணுகா கிட்ட சொல்லியிருக்காரு. ரேணுகாவுக்கு இதுல ஒன்னும் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. சரி பிரணவுக்கு தெரியாம நம்ம வீட்டுக்கு வந்தா போதும், பிரணவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கல்யாணமே நிறுத்திடுவோம், அதனால பிரணவ் கிட்ட மட்டும் ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ரேணுகாவும் பிரணவ சீக்கிரமாவே கம்பெனி விட்டு போக சொல்லிட்டு எனக்கு நைட் ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனில இல்லாம தினேஷ் கூட வந்து தங்க ஆரம்பிச்சாங்க. இதே மாதிரி தினம் தினம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லா தப்புகளும் நடக்கும் போது பொதுவாவே குடும்பத்துல ஏதோ ஒரு சமயத்துல மாட்டுவாங்க பாத்தீங்களா, அதுதான் அனிதா கொடுத்த சர்ப்ரைஸ். அன்னைக்கு ஏப்ரல் 10ஆம் தேதி பக்கம் அனிதா திண்டுக்கல்ல இருந்து தன்னை பார்க்க வர்றது தினேஷ்க்கு தெரியாது. அனிதா பெல் அடிக்கும் போது யாரோன்னு நினைச்சு திறந்தது தினேஷ் இல்ல, தினேஷ் கூட இருந்த ரேணுகா. ரேணுகா கதவை திறக்கும் போது அனிதாவுக்கு அங்க என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, ரேணுகா நைட் ட்ரெஸ்ல இருக்காங்க. நைட் ட்ரெஸ்ல எதுக்காக இவ இந்த இடத்துல இருக்கா, அதுவும் என்னோட நைட் ட்ரெஸ்ஸை எதுக்காக இவ போட்டிருக்கா அப்படின்னா, நைட்டு ஃபுல்லா இவ இங்கதான் தங்கி இருக்கா. இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் அனிதாவுக்கு தெரியுது. ரேணுகா அனிதாவை பார்த்தோன்னே ஷாக் ஆகி உள்ளார போறாங்க. அனிதா வீட்டுக்குள்ளார வந்து தினேஷ் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க.
நம்ம 2 பேருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இது வரைக்கும் நான் ஏதாச்சும் உனக்கு குறை வச்சிருக்கேனா? நீ சந்தேகப்படுற மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் பண்ணிருக்கனா? நானும் ஐடி கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கும் கரியர் இருந்துச்சு. ஆனா நீ சொன்னங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளோட குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு உன்னை பார்த்துக்கிட்டு நான் வீட்டுல இருக்கேன். நீ இப்படி செய்யற மாதிரி நான் வேற எவன் கூடயாச்சும் செஞ்சா உனக்கு அது ஓகேவா? நீ என்ன இந்த லெவலுக்கு ஏமாத்துறியோ உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமா இல்லையா? இத உடனே உங்க அப்பா அம்மாவட்டும் எங்க அப்பா அம்மாவட்டும் எல்லாத்திட்டையும் சொல்ல போறேன். நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 குழந்தைங்களை எப்படி வளர்த்தணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கும் எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. நானும் இன்னும் வேலை தேடி வேலை செஞ்சு எல்லாம் சம்பாதிக்க முடியும். நான் 2 குழந்தைங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருந்து புறப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. தினேஷ்க்கு அதை பார்த்தோன்னே என்ன செய்யறதுனே தெரியல. ஐயோ நம்ம தப்பு செஞ்சுட்டோமே, இனிமேட்டு நம்ம சாரி கேட்டாலும் அவ நம்மளை ஏத்துக்க மாட்டாளே, அது மட்டும் இல்லாம நம்மளோட பேரை எல்லாத்தையுமே அசிங்கப்படுத்த போறாளேன்னு சொல்லிட்டு அதே இடத்துல அனிதாவை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. கழுத்தை நெரிக்கும் போது அனிதா மூச்சு விட முடியாம உதவுங்க உதவுங்கன்னு சொல்லிட்டு கத்திருக்காங்க. இன்னொரு சைடு ரேணுகா அதை பாத்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவுக்கும் புரியல. அனிதா இறந்ததுக்கு அப்புறம் தான் ரேணுகா இவங்கிட்ட வந்து, எதுக்காகடா அனிதாவை கொலை பண்ண? நான் உன்னை ஏதாச்சும் பண்ண சொன்னேன்னா, நமக்குள்ள இருக்கிற உறவு ஒரு செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் மட்டும்தான். இப்ப உன்னோட வைஃபை கொண்டுட்டு நீ எப்படா வாழ போற? கூட நான் இருந்தா நான் எப்படா வாழ போறேன்? எதுக்காகடா இந்த மாதிரி தப்பு செஞ்சேன்னு சொல்லிட்டு ரேணுகா அதே இடத்துல திட்டிட்டு அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. இனிமேட்டு நீ உன்னோட வைஃப் இந்த கேஸ் கிரைம் எல்லாமே நீ பாத்துக்கோ, தயவு செய்து என்னை இன்வால்வ் பண்ணாதுன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. இது எல்லாமே சிசிடிவி கேமரால பார்க்கும் போது அந்த அபார்ட்மெண்டோட சிசிடிவி கேமரால கிளியரா தெரியுது. பாலியல் உறவு வச்சிருந்தாலும் எல்லா அன்பையும் நான் இவகிட்ட தானே காட்டுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா அழுதுட்டு இருந்திருக்காரு. ஆனா அழுதா மட்டும் போதாது இல்ல, நம்மளோட பேரு வெளியே தப்பா போயிடக்கூடாது. அந்த 2 குழந்தைங்களும் கைவிட்டு போயிடக்கூடாது. அந்த 2 குழந்தைங்களுக்கு அப்பா நம்மளாதான் இருக்கணும். அதனால உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி இது ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி நம்ம சரி பண்ணலாம், அவ திடீர்னு வந்தா மயக்க போட்டு விழுந்துட்டா நம்ம சொல்லுவோம், ஹாஸ்பிட்டல்ல எப்படியாச்சும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் நிறுத்தலாம், அப்பா அம்மாவை கூப்பிட்டா கூட நம்மளை பத்தி எல்லாமே நல்ல விதமா தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிளான் பண்ணவரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து பொதுவாவே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அது கொலையோ சந்தேகப்படுறதோ எதா இருந்தாலும் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸோட அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் டெத் சர்டிபிகேட்டே ரிலீஸ் பண்ணுவாங்க. இது தினேஷ்க்கு தெரியாம போயிடுச்சு. அந்த இடத்துல போலீஸ் வந்து கேட்கும் போது அவன் பாட்டுக்கு எதோ வளரி இருக்கான், போலீஸ் சந்தேகப்பட்டிருக்காங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போதே தினேஷ்க்கு தெரிஞ்சிருச்சு, ஐயோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நம்ம கொன்னதாதான் வரும், எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளார அவரோட வாழ்க்கையை முடிச்சுட்டாங்க. ஐடி கம்பெனில பாத்தீங்கன்னா லட்சக்கணக்குல வேலை பாக்குறாங்க. அந்த லட்சக்கணக்குல ஒரு 10-15 பேரோ இல்ல 20 பேரோ 100 பேரோ இருக்கட்டும், இந்த மாதிரி செய்யற சம்பவத்தினால அந்த லட்சக்கணக்கான பேருக்கும் ஒரே ஒரு பேர் தான் தராங்க. ஐடி கம்பெனிக்குள்ளார லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கு, எல்லாமே தப்பான உறவு தான் வச்சுக்கிறாங்க, ஐடில வேலை பார்க்கறதுனா கல்யாணமே பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய ஓடிக்கிட்டே தான் இருக்கு. தயவு செய்து ஒருத்தவங்க 2 பேர் பக்கம் தப்பு பண்றதுனால டோட்டல் ஐடியே கொண்டுட்டு வந்து இவங்க எல்லாருமே தப்பானவங்க அப்படின்னு சொல்லி முத்திர குத்தாதீங்க. அது நம்ம செய்யற ஒரு மிகப்பெரிய தப்பு. நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்க செக்ஷுவல் பார்ட்னர்ஸ், அதாவது பாலியல் ரீதியான ஜோடிகள்னு சொல்லிக்கலாம், இவங்க நிறைய மெட்ரோ சிட்டிஸ்ல கலந்துருக்காங்க. சென்னை ஆகட்டும், திருவாண்டம், கொச்சி, பெங்களூர், ஹைதராபாத், இந்த மாதிரி வெவ்வேறு மெட்ரோ சிட்டிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வந்து எல்லா யங்ஸ்டர்ஸும் கலக்கும் போது இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்கா ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ஃபாரின்ல இருக்கிறதுலாம் ஒரு நார்மலான விஷயம். ஆனா அது நம்ம இந்தியாக்குள்ளாரே வந்துருச்சு அப்படிங்கிறது தான் கரெக்டா சொல்ல வேண்டிய ஒரு உண்மை. இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க தயவு செய்து லவ் மட்டும் பண்ணி தொலைஞ்சிடாதீங்க. அதையும் தாண்டி கல்யாணம் மட்டும் பண்ணியே தொலைஞ்சிடாதீங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறீங்க, அது ஒரு தப்பு அப்படிங்கறத சொல்றதுக்கு நான் யாருமே இல்ல, உங்களோட பர்சனலுக்குள்ளார நான் வரவே இல்லை. தயவு செய்து ஒரு கல்யாணத்தை பண்ணி குழந்தைய வச்சுக்கிட்டு நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டு நம்மளோட நம்பிக்கைய பக்கத்துல வச்சுக்கிட்டு அந்த நம்பிக்கையை அழிக்கிற மாதிரி வேற ஒரு இடத்துல போய் ரிலேஷன்ஷிப் வச்சுக்காதீங்க. நீங்க தனியா இருக்கீங்களா, இப்படிதான் இருக்கணும்னு தோணுதா, நீ எப்படி வேணாலும் இரு. தயவு செய்து யாரையும் ஏமாத்தி குடும்பத்தை டோட்டலாவே கலைச்சு அதை ஸ்பாயில் பண்ணி உங்களோட லைஃபையும் கெடுத்துக்காதீங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை இவ்வளவு டீட்டெயிலா போடுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எத்தனை பேர் ஐடில இருப்பீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி தெரிஞ்சிருப்பீங்க, எத்தனை பேர் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருப்பீங்களோ இந்த மாதிரி எதுவும் தெரியல. இருந்தீங்க அப்படின்னா கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய டைம் ஆல்ரெடி வந்துருச்சு. அதை தான் நான் உங்ககிட்ட இப்ப சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை பாய்.